மதுரை ராணிமங்கம்மாள் அன்னச்சத்திரம் மற்றும் கருப்பட்டிச்சத்திரம் ஆகிய இரண்டையும் மதுரை மாநகராட்சி நாயுடு நாயக்கர் சமுதாய மக்களிடம் எந்தவொரு உரிய ஆலோசனை மற்றும் கருத்து கேட்பின்றி வரலாற்று புராதன சின்னமான ராணிமங்கம்மாள் அன்னச்சத்திரம் மற்றும் கருப்பட்டிச்சத்திரத்தை இடிப்பது தொடர்பாக தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரங்கராஜ் நாயுடு அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மேற்படி ராணிமங்கம்மாள் அன்னச்சத்திரம் மற்றும் கருப்பட்டிச்சத்திரம் இடிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் தமிழ்நாடு முழுவதும் நாயுடு நாயக்கர் சமுதாய மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என மனு அளித்தார். மேலும் அவர் கூறுகையில், ராணிமங்கம்மாளோட அன்னதான கூடமும் அது கூட இருக்கக்கூடிய கருப்பட்டிச்சத்திரமும் மதுரை மாநகராட்சி இடிப்பதற்காக தீர்மானம் செய்யப்பட்டு இந்த தகவல் எங்களுக்கு பத்திரிகை செய்திகள் மூலமாக தெரிய வந்தது. அதன் பிறகு மாநகராட்சி மேயரை அப்ரோச் பண்ணும்போது துணை மேயர் அவர்கள் ஒரு லெத்தாஜிக்கான பதில் இருந்துச்சு. சரியான முறையில் எந்த தகவலும் எங்களுக்கு வரவில்லை. அதை பின்தொடர்ந்து இன்று காலை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது ஒரு விழிப்புணர்வுக்கான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மதுரை கட்டபொம்மன் சிலை பக்கத்தில் நடத்தினோம். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்காக இருக்கக்கூடிய ராணிமங்கம்மாளோட கட்டிடங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மதுரையில் என்பதை வலியுறுத்தியும், கிட்டத்தட்ட 90% அந்த பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடிக்கப்பட்ட பில்டிங் இனிமேல் திரும்ப கொண்டு வர முடியாது. இங்கே இருக்க அரசாங்கங்களோட பில்டிங்கோட திறமை என்னன்றதை தொடர்ந்து எல்லா பொதுமக்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களோட கட்டுமான கலையோட திறமையும் வெளிப்பட்டு தான் இருக்குது. அங்கங்கே இடிஞ்சு உழுவுற லட்சணம் நல்லாவே தெரியுது. அதனால் கட்ட போகிற பில்டிங்க்கு தயவு கூர்ந்து உரிமையோடு கேட்டுக்கிறோம். ராணிமங்கம்மாளோட வரலாறு மறைக்கப்படாமல் அவர்களோட பெயரில் இருக்க வேணும் அப்படின்றது. இது தடுக்கும் பட்சத்தில் அல்லது தொடர்ந்து அழிக்கும் முயற்சியில் ஈடுபடும் பட்சத்தில் நாயுடு நாயக்கர் சமுதாயம் ஒன்றிணைந்து இதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்றத அனைத்து நாயுடு நாயக்கர் சமுதாய இயக்கங்கள் மூலமாக வெளிப்படுத்திக்கிறோம். மாவட்ட அலுவலகரை இன்றைக்கி சந்தித்து பேசும்போது அவருக்குமே தெரியுது, மிக தெளிவாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மிக தெளிவாக தெரிகிறது, ராணிமங்கம்மாள் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் அப்படின்னா அது தரமானதாக தான் இருக்கும், ஒரு ஹெரிட்டேஜ் வேல்யூ இருக்கக்கூடிய பில்டிங்காக தான் இருக்கும் அப்படின்றது. இது ஒரு கமர்ஷியல் வியூவில் தனியார் துறைக்கு வாடகைக்கு கொடுத்தா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஈனத்தனமான எண்ணத்தில் நடக்கக்கூடிய இந்த மதுரை மாநகராட்சியோட நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் இதை கைவிட்டுட்டு சுய லாபம் தேடாமல் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமையான விஷயத்தை உலகெங்கும் பறைசாற்றுவதற்கு முன் வரணும். இந்த மாதிரி கீழ்த்தரமாக பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு 2 சக்கர வாகனத்துக்கு வாடகை விடலாமா, 4 சக்கர வாகனத்துக்கு வாடகை விடலாமா, சின்ன சின்ன கடையாக கட்டி கொடுத்து எப்படி வாடகை சம்பாதிக்கலாம், அல்லது பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு எப்படி பில்டிங் கட்டி கொடுத்து வாடகைக்கு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற குறுகிய எண்ணத்தை விட்டுட்டு உங்களோட பெருமையை பாதுகாக்கிறது முதல்ல முன் வரணும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேணி காத்து ஒரு சுற்றுலா தலமாக மதுரையை மாற்றுவதற்கு உங்களுக்கு ரெவென்யூ பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. இந்த மாதிரி குறுகிய எண்ணங்களை விட்டுட்டு ஒரு விரிவான பரந்த நோக்கத்தோடு பார்த்து அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா உருப்படுவீங்க. இல்லைனா எங்கள் சமுதாயம் இதை விட போகிறது கிடையாது.